வீடியோல ராகு கேது பயிற்சி தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போறோம். தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ராகு 3ஆம் வீட்லயும் கேது 9ஆம் வீட்லயும் பயிற்சி ஆகுது. ஸோ ரொம்ப நெகட்டிவான பயிற்சி, ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப சுபமாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ராகு கேது எங்க போனாலுமே அந்த இடத்துல ஒரு கலைபரம் இல்லைன்னா ஒரு மன நிம்மதி இல்லாத நிலை எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தனுர் லக்னக்காரர்களுக்கு ராகு 3ஆம் வீட்டுல பயிற்சி ஆகுது. ஸோ இந்த ராகு 3ஆம் வீட்டுல பயிற்சி ஆகும்போது போன்ல நீங்க யார்ட்டையாவது பேசும்போது, இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணும் போதோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணும் போதோ, ஆன்லைன்ல எது நீங்க பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதற்கான நெகட்டிவிட்டிஸ் அதை காமிக்கும். அது மட்டும் இல்லாம கையெழுத்து மூலமாக இல்லைன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியில நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, நீங்க வாயால சொல்ற எந்த விஷயத்தினாலும் கிடையாது. உங்களோட பதிவை நீங்க சோஷியல் மீடியாலயோ இல்லைன்னா பப்ளிக்காவோ ரிட்டனாவோ போடும்போது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களோட ஹெச்ஆருக்கே ஒரு மெயில் பண்றீங்க, மெயில் அடிக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுமே உங்களுக்கு நெகட்டிவா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு உங்களுடைய ஷூஸை மாத்துவீங்க, உங்களோட லேப்டாப்பை மாத்துவீங்க, உங்க பேகை மாத்துவீங்க, உங்க கேட்ஜெட்ஸ், உங்களுடைய வாட்ச், ரிங்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செலவுகள் உங்களுக்கு இந்த 18 மாசத்துக்கு இருந்துட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கேது 9ஆம் வீட்டுல போறதுனால உங்களுக்கும் வீட்டுல பெரியவங்களுக்கும் சின்ன சின்ன ரகளைகள் சண்டைகள் ஏதாவது நடக்கலாம். உங்க அப்பா இருக்காங்க, இல்ல உங்க மாமனார் இருக்காங்க, இல்ல உங்க சார் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இமீடியட் பாஸ் இருக்காங்க, குரு மாதிரி ஒரு வெல் விஷர் இருக்காங்கன்னா இவர்கள் கூட எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும். ஸோ நீங்க சின்ன சின்ன இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெரிய விதத்துல எந்த பிரச்சனைகளும் வராது. பட் ஸ்மால் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் நிறையவே இந்த ராகு கேது பயிற்சியில இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே நெக்ஸ்ட் 18 மாசத்துக்கு நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நெகட்டிவா அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அதுக்கேற்ற பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். அடுத்து வர வீடியோல மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.